ஒரு சிறிய அழகான கிராமம். பசுமை நிறைந்த வயல்கள். காலை சூரியன் மெதுவாக உதிக்கும் நேரம். அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். ஆனால் அவனுக்கு பொறுமை இல்லை. ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு அறிவிப்பு செய்தார். மாணவர்களே, ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்றை நட்டு 1 வருடம் அதை பராமரிக்க வேண்டும். நான் நிச்சயமாக பெரிய மரம் வளர்த்து காட்டுவேன். அருணின் கண்களில் உற்சாகம் மின்னியது. அந்த மாலையே வீட்டின் பின்புறத்தில் ஒரு சிறிய குழி தோண்டினான். ஒரு மாமரக்கன்றை மெதுவாக நட்டான். முதல் நாள் அவன் அக்கறையுடன் தண்ணீர் ஊற்றினான். 2ஆம் நாள் மீண்டும் தண்ணீர் ஊற்றினான். 1 வாரம், 2 வாரம். ஆனால் மரம் அதே அளவில்தான் இருந்தது. ஒரு நாள் அருண் கோபமாக சொன்னான், இது எப்போ பெரிய மரமாகோ? நான் தினமும் தண்ணி ஊத்துறேன், ஆனா எந்த மாற்றமும் தெரியல. அவன் சலித்து விட்டான். அடுத்த சில நாட்கள் தண்ணீர் ஊற்றவே இல்லை. அதை கவனித்த பாட்டி மெதுவாக கேட்டார், அருண், ஏன் மரத்துக்கு தண்ணீர் ஊற்றலையா? பாட்டி, அது வளரவே இல்ல. கண்ணா, மரம் வெளியில் வளராமல் இருந்தாலும் அது உள்ளே வேர் விட ஆரம்பித்திருக்கும். வேர் வலிமையாக இல்லாமல் இருந்தால் பெரிய மரம் எப்படி வளரும்? பாட்டி சொன்ன அந்த வார்த்தைகள் அருணின் மனதை தொட்டது. அடுத்த நாள் காலை அவன் மீண்டும் தண்ணீர் எடுத்தான். மழை பெய்தாலும் வெயில் எரிந்தாலும் அவன் தினமும் கவனித்தான். மாதங்கள் மெதுவாக கடந்து போனது. ஒரு நாள் காலை அவன் பார்த்தான். அந்த இடத்தில் இப்போது ஒரு மரக்கன்று வளர்ந்திருந்தது. பச்சை இலைகள், வலுவான தண்டு. பாட்டி, மரம் வளர்ந்துருச்சு. பாட்டியின் கண்களில் பெருமை மின்னியது. ஆண்டுகள் சென்றன. அந்த மாமரம் பெரியதாக வளர்ந்தது. கிராமத்து மக்கள் அதன் நிழலில் ஓய்வெடுத்தார்கள். குழந்தைகள் கிளைகளில் ஊஞ்சலாடினார்கள். ஒரு நாள் ஆசிரியர் மீண்டும் வந்தார். அருண், இந்த மரம் உனக்கு என்ன கத்துக் கொடுத்தது? பொறுமையும் தொடர்ந்து முயற்சியும் இருந்தால் சிறிய கன்றும் பெரிய மரமாக மாறும். வெற்றி ஒரே நாளில் வராது. முயற்சி உடனே பலன் தராது. ஆனால் நாம் கைவிடாமல் தொடர்ந்தால் ஒரு நாள் நம்முடைய முயற்சி பலருக்கும் நிழலாக மாறும்.